கையில கேட்டு வாங்கினேன் நான் காசு, சம்பள காசு. அக்கௌண்ட்ல போட்டா எனக்கு ஒரு மாதிரி சம்பாதிச்ச ஃபீலே வரமாட்டேங்குது. கை நீட்டி சம்பாதிச்ச காசை கை நீட்டி வாங்கினாதான் நம்ம உழைப்புல வந்த காசு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதனால ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கையில வாங்குறேன். நானும் கேட்டு கேட்டு பார்த்துட்டேன். இப்பதான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கையில கொடுக்குறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. எப்ப பார்த்தாலும் அக்கௌண்ட்லயே போட்டுறாங்க. அது அப்படியே ரொம்ப ஹாப்பியா ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அந்த ஃபீல் வந்து எப்படி சொல்றது, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு மாதிரி புத்துணர்ச்சியா இருக்கு. இது வந்து பெட்ரோலுக்கு 100 ரூபாய் கொடுத்தாங்க. இது வந்து நேத்தும் இன்னைக்கும் சம்பாதிச்ச காசு 2 நாளுக்கு சேர்த்து கையில கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பாக்குறீங்களா? ஒரு நிமிஷம். 2500 ரூபாய் 2 நாள் செஞ்சது. பெட்ரோலுக்கு வந்து நேத்துக்கு போனதுக்கும் இன்னைக்கு போனதுக்கும் பெட்ரோலுக்கு தனியா 100 ரூபாய் கொடுத்துட்டாங்க. 250 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டாங்க. கையில இவ்வளவுதான் இருந்ததுன்னு கொடுத்தாங்க. வேலைக்கு போங்க, முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது சண்டை போட்டாவது வேலைக்கு போயிடுங்க. அது மட்டும் இல்லாம அக்கௌண்ட்ல போட்டா எப்படி செலவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. கையில காசு கொடுத்தாங்கன்னா வீட்டுல வந்து வச்சிருவேன், வெளியில போனா காசு எடுத்துட்டு போக மாட்டேன். அதனால அந்த காசு செலவாகாது. ஆனா இப்போ அக்கௌண்ட்ல இருக்கிறதுனால கையில எப்படி மொபைல் இருக்கு, சரி வீட்டா இதுதானே 10 ரூபாய் தானே, 100 ரூபாய் தானே, 200 ஆர்டர் பண்ணிக்கலாம், அப்படியே புஷ்னு காலி ஆயிடுது. அதனால கையில வாங்குறதா எனக்கு பெஸ்டா தெரியுது. ஒரு மாதிரி ஃபீலாவும் இருக்கு, பிடிச்சும் இருக்கு.